குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஐயா முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கம். டிவிக்கில் நீங்க சேர்ந்ததுலேருந்து ஒரே டிவிக்கில் கொலாப்ஸும் பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டிங்கல்ல, பட்ஜெட்டு எதுக்காக பண்றாங்க? வருவாங்க, பட்ஜெட்டை படிப்பாங்க, மக்களுக்கு நல்லது சொல்லுவாங்க. உங்க அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க 2 நாளா பார்த்தீங்களா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அமைச்சர்கள் என்ன பண்ணணும்? எதுக்காக அமைச்சர் படிக்கிறாங்க? வராங்க, இந்த துறைக்கு இவ்வளவு மதிப்பு, இது அமௌண்ட் ஒதுக்குறோம் சொல்லிட்டு அடுத்தது போகணும். அவர்களே இவர்களே வெற்றி வீரர், வெற்றி தலைவர், வெற்றி, இதையே ஒரு அரை மணி நேரம் பேசிட்டா எவ்வளோ நேரம் உட்காந்து நாங்கள் பார்க்குறது? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் மிஸ்டர் ஜோசப் விஜய், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களால் தான் அவர்களுக்கு விலாசம் கிடைச்சிருக்கு. சரியா? அமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சிருக்கு, எம்எல்ஏ என்ற பொறுப்பு கிடைச்சிருக்கு, சட்டமன்றத்துக்குள்ளே வர்ற விஷயம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தலைவரை அவங்க வாழ்த்தி பேசுறது தவறு இல்லை. எல்லா கட்சியிலும் இன்னைக்கு கூட இப்போ நாடாளுமன்றத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் முன்னாள் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி பேசுவாங்க, கலைஞரை பேசுவாங்க, பேசித்தான் அப்புறம் சப்ஜெக்ட் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு மரபாகவே போயிட்டு இருக்கு. பேசி ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை, ஒரு இதுவும் சொல்லும் போதும் பேசி ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனை. இன்னைக்கு நேற்று இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல? ஆமாம். அங்கே சபாநாயகரே கடுப்பாயிட்டார், பார்த்தீங்களா? கடுப்பெல்லாம் ஆகலப்பா. அப்போ ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? என்ன வார்த்தையை சொல்லிட்டாரு? உங்க வேளாண் துறை அமைச்சர் வார்த்தைக்கு வார்த்தை நமது வெற்றி தலைவர் இதை பண்ணார் அதை பண்ணார், அதாவது சொல்லிட்டே இருந்தாரு. சபாநாயகர் கூப்பிட்டு, ஐயா என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சா போதும், தேவையெல்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. இந்த அசிங்கம் தேவையா? இதெல்லாம் அசிங்கம்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய தலைவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக எப்படி நான் பற்று கொண்டுள்ளேனோ அது போன்று அந்த அமைச்சரும் பற்று தான். என்ன பற்றா? அதாவது மாண்புமிகு இந்த ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாடு பூத்து குலுங்குது, தெரியுமா? எங்க குலுங்குது? எல்லா இடத்துலயும் குலுங்கிக்கிட்டு தான் இருக்கு. நீ பார்க்கல போல இருக்கு, கண்ணை மூடிக்கிட்டு போற போல இருக்கு. ரோட்டெல்லாம் பாரு, உங்களுக்கு நல்லா குலுங்குது தெரியுது? ஆமா தெரியுது. எங்களுக்கு குழுங்கல, நாங்க தான் 10 பைசா லஞ்சம் வாங்கினா கூட எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோமே. லஞ்சம் வாங்குறதே இல்ல, லஞ்சமே கிடையாது. 3 மாசத்துல 1 பைசாவோட லஞ்சம் வாங்கல. லஞ்சம் என்பது எங்கள் அகராதியில் இல்லை. என்னன்னு தெரியாது உங்களுக்கு? என்னன்னு தெரியும். செங்கோட்டையன் என்னன்னே தெரியாது லஞ்சம்னா, செங்கோட்டையன் ஊழல்னா என்னன்னே தெரியாது. அது முந்தைய ஆட்சி காலத்துல. இந்த ஆட்சி காலத்துல யார் அவர் ஏற்கனவே தப்பு பண்றவங்களையும் விட மாட்டோம், தப்பு பண்ணவும் விட மாட்டோம்னு பேசியிருக்காரு எங்க முதலமைச்சர். புரிஞ்சுக்கோங்க, புரியாம பேசுறாங்க. மினிஸ்டர் யாரும் தப்பு பண்ணலையா? யாரும் யாரும் தப்பு பண்ணலையா? இங்க பாரு, எம்எல்ஏ தப்பு பண்ணியிருந்தா அவங்கள மேல தண்டனை இருக்கு. தண்டனை கொடுக்கலையா? எந்த எம்எல்ஏ சொல்லுங்க? சரவணன் ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணாரு? ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஃப்ரெண்டு உங்க கட்சி பெண்ணையே ஒரு தொழில் வேலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு தப்பா பிஹேவ் பண்ணிருக்காங்க. இதற்கு அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா அந்த எம்எல்ஏ மேல ஒரு வழக்கு இல்லை. ஏன்? அந்த பொண்ணு இன்னைக்கு காலையில் டிஜிபி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துட்டு இதில் பேசிக்கிட்டு இருந்தா, ப்ரெஸ் மீட்டில் பேசினா அந்த பொண்ணு தானே சொல்கிறேன். அந்த பொண்ணு தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவங்க அந்த பொண்ணு காழ்ப்புணர்வின் காரணமாக கொடுத்துருக்காளா இல்லை உண்மையிலேயே நேர்மையாக அது நடந்துச்சாங்கிறது தெரியல. நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதீங்க. இது காவல்துறையை சைலண்டா எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் சைலண்டா எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. சைலண்டா எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? எத்தனை நாள் இந்த மாதிரி ஊரை ஏமாத்துவீங்க? ஊரெல்லாம் நாங்க ஏமாத்தல. எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? நாங்க ஏமாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்கள் நாமத்தை போட்டீங்களா இந்த பட்ஜெட்ல? இதுவரை யாருமே போடாத பட்ஜெட். தமிழகத்துல இப்படி ஒரு பட்ஜெட் யாரும் போட்டதில்லை. சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கேவலமான பட்ஜெட் போட்டது? கேவலமான பட்ஜெட்ல நல்ல பட்ஜெட், நலமான பட்ஜெட், மக்களை காக்கும் பட்ஜெட், இப்படி ஒரு பட்ஜெட் வேற யாரும் போட்டதில்லை. நாங்க தான் போட்டிருக்கோம். வேளாண்மை பட்ஜெட் அதுக்கு மேல ஒரு படி மேல போட்டிருக்கோம். இன்னைக்கு காலையில கூட சட்டமா கள்ளத்துக்கு மக்கள் தலையில போட்டீங்க. அதெல்லாம் ஒரு மசரும் இல்ல. இன்னைக்கு சட்டமன்றத்துல விவாதம், எதிர்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்குமே நேரடி விவாதம் நடந்துச்சு. விவாதம் அத பார்த்து படிக்கிறாரு. அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் பார்த்து படிக்கிறது ஒரு வேலை. என்ன பார்த்து படிக்காம எல்லா அமைச்சர்களும் அப்படித்தான் பார்த்து, ஏன்னா தவறு வந்துடக்கூடாது என்பதற்காக அமைச்சர் பொறுப்பு ஏற்றிருக்கவங்க எல்லாம் எழுதி வச்சு அது 2வது அவங்க துறையினுடைய செயலாளர் நோட் போட்டு அனுப்பிச்சதை தான் இவங்க சொல்ல முடியும். இவங்க தனிப்பட்ட முறையில சொல்றதுக்கு இவங்களுக்கு கிடையாது. பார்த்து படிச்சு
சமம்ங்கிறத சவன் படிக்கிறாரு ஒருத்தர், குருதிங்கிறத குருவின்னு படிக்கிறாரு, தேவைங்கிறத தேவையானு படிக்கிறாரு. இதெல்லாம் என்ன பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அவங்க வந்து ஆங்கிலத்திலேயே புலமை பெற்றவர்கள். அவர் ஒரு கல்லூரியினுடைய தாளாளர். அவர் வந்து ஒரு கல்லூரியை வச்சு வழி நடத்தக்கூடியவர். அவர் ஆங்கிலத்திலேயே அதிகமா புலங்கினதுனால தமிழை வந்து தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு தான் தமிழ். அதாவது இந்த இவரு நம்ம இவரு தனுஷ் கூட அவருடைய பிறந்தநாள் கூட்டத்துல சொன்னாரு. அதாவது அவங்க பிறந்தநாள் கூட்டம் இல்லை, அதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கட்டடத்தை திறப்பு விழாவுக்கு அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அவருக்கு பணம் கொடுத்து கட்டின கட்டடம் போல இருக்கு. அதை திறந்து வச்சு பேசும்போது அந்த குழந்தைகள் மத்தியில பேசுறாரு, நீங்க கண்டிப்பா வந்து தமிழ் கத்துக்கணும். தமிழ் கத்துக்கலைன்னா தாய்நாட்டுல தாய்மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வெளிநாட்டுக்கு போனப்ப கூட அந்த ஒரு படத்துல ஆக்ட் பண்றதுக்காக நான் வெளிநாடு போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் தெரியும்னு சொன்னேன். ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்க எதுக்காக ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை எல்லாமே தாய்மொழி தானே தெரியும்பாங்க, நீங்க எப்படி ஆங்கிலம் தெரியும்னு சொல்றீங்கன்னாங்க. எனக்கு என்னுடைய தாய்மொழியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். இது அடிஷ்னல் லாங்குவேஜ் தான் ஆங்கிலம், தாய்மொழி தான் எனக்கு முதல் மொழி அப்படின்னு நான் சொன்னேன். அதனால நீங்க எல்லாருமே தயவு செய்து தமிழ் மொழியை படிச்சுக்கோங்க, தாய்மொழியை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிங்க. உங்க முதல்வர்கிட்ட சொல்லி உங்க அமைச்சர்களுக்கும் உங்க எம்எல்ஏக்களுக்கும் ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க சொல்லுங்க. தமிழ் எப்படி பேசணும், அது நாங்க பாத்துக்கிறோம் மிஸ்டர். கிளாஸ் எடுக்க சொல்லுங்க மிஸ்டர், நாங்க பாத்துக்கிறோம் மிஸ்டர். அது நீங்க வந்து சொல்லு அடிக்காதீங்க. கட்சிக்கு உள்ளே நீங்க பேசுறது எங்களுக்கு பிரச்சனை. எப்படி வேணா பேசிட்டு போங்க, எப்படி வேணா நடந்துங்க, எப்படி வேணா எங்கன்னா போங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு மினிஸ்டர் ஒரு அறிக்கையை படிக்கிறாரு அப்படின்னா வெளியில, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வெளிநாட்டுல ஒருத்தர் கேட்டா தனுஷனு, அதே வெளிநாட்டுல இருக்கிறவங்க பார்த்தானா இது தமிழ்நாடு தானே, தமிழ்நாட்டு மினிஸ்டர் அவங்க நேஷனல் லாங்குவேஜ் இவ்வளவு கேவலமா பேசுறான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பார்த்து துப்ப மாட்டாங்க. அதெல்லாம் அது யாருக்கு இல்ல அது உங்க கட்சிக்கு பிரச்சனையா, அது இல்ல அவர் தனிப்பட்ட பிரச்சனையா? இங்க பாரு, ஒட்டுமொத்த தமிழர்கள் தானே பிரச்சனை. பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள பட்ஜெட் அதனுடைய பிரிண்ட் பண்ணதை பிரிண்ட் பண்ண தப்பா பண்ணி விட்டாங்க. இல்ல பிரிண்ட் பண்ணதை படிக்கிறாரு அவரு. அதாவது கண்டினியூவா 2.5 hours 2.5 மணி நேரம் அதை படிச்சுட்டு இருக்காரு. ஒருத்தர் 2.5 மணி நேரம் நட்டமா நின்று படிக்கும்போது சில நேரங்கள்ல உங்களுக்கு கண்ணு அவரு தான் முதல் பட்ஜெட் சொல்றதை கேளியா, சும்மா நொய் முதல் பட்ஜெட் அவர் தாக்கல் பண்றாரு. ரெண்டாவது, அவருக்கு இது போன்ற சட்டமன்றங்களை எல்லாம் பேசி முன்னனுபவம் பின்னனுபவம் கிடையாது. இதுதான் முதல் முறை. அடுத்த முறை பாருங்க, அடுத்த சட்டமன்றங்கள்ல பேசும்போது எல்லாம் சரியாயிடும். கண்ணு எப்பவுமே யாருக்குமே இருந்தாலும் தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்க இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிடுறீங்க, தடுமாற்றம் இல்லாம இருக்கவே இல்ல. இதுதான் டிவிக்கு அவர்களோட மைண்ட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், பேசுறீங்க எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. தடுமாற்றங்கிறது ஏற்கனவே கட்சி மெம்பர்ஸ் மேல நிறைய போஸ்கோ கேஸ் இருக்கு, நிறைய அந்த பாலியல் குற்றங்கள் இருக்கு, பாத்துருங்க. நாங்கள் பார்க்குறோமா பார்க்கலையாங்கிறது எங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. தப்பு பண்ணவன் மண்ணை திங்க, ஒரு பழமொழி சொல்லுவோம், உப்பை தின்னவன் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு. அது மாதிரி இன்னைக்கு பழைய அரசு இன்னைக்கு உப்பை தின்னு விட்டு இன்னைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை தண்ணி குடிக்க வச்சு உப்பு தின்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க இனிமேதான். நாங்கள் உப்பும் திங்க மாட்டோம், மண்ணும் திங்க மாட்டோம், மயிரையும் திங்க மாட்டோம். இல்லையா, ஏற்கனவே இந்த டிஎம்கே உப்பு தின்னுச்சு, நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ தண்ணி குடிக்க போகுதுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து உப்பு சாப்பிடல, நீங்க என்ன உப்பு சாப்பிட போறீங்க? நாங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்க தண்ணி குடிப்பீங்க. நாங்க உப்பையும் சாப்பிட மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க. தண்ணியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? நீங்க எல்லாம் பேசலாமா? எங்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்களா? தண்ணியை குடிக்க மாட்டேன் தேவையில்லை, தண்ணியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? தண்ணியை பத்தி கவலை இருக்க போய் தான் எங்க முதலமைச்சர் சட்டமன்றத்துல இன்னைக்கு என்ன சொன்னாரு, நான் வந்து நானா தான் வந்து யாரும் சொல்லல, நானா தான் வந்து அவர்கிட்ட பேசி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணி அவங்கள்ட்ட இருந்து தண்ணியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கடையில வந்து அவங்க இதுல அங்க போராட்டம் பண்ணதுனால என்ன அங்க மானம் உள்ள கன்னடர்கள் இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு வரவிடாம பண்ணி. மானமாவது மயிராவது எவனுக்குடா மானம் இருக்குது? மானம் இருக்குதா? அவனுக்கு என்ன அப்ப விட்டு சொத்தா? நதிகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறது மட்டுமல்ல, இந்திய அளவுல இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் எல்லாருக்குமே சொந்தம். அது குறிப்பிட்ட ஒருத்தருக்கு தான் சொந்தம்னு இல்லை. ரெண்டாவது, இது பிறப்பிடம் வந்து கர்நாடகா, ஆனால் அதை அடையிறது வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய கடல்ல தான் போய் சேருது.
அப்படி இருக்கும்போது நமக்கு தான் அதுல முழுமையான பங்கு. ரெண்டாவது, அவனுக்கு தோன்றது 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அவனுக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 600-700 கிலோமீட்டர் நம்ம இதுல தான் டிராவல் பண்ணுது. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் புரியாம அவன் தான் முட்டாள்தனமா கர்நாடகத்துக்காரன் வந்து பேசுறான் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சில காட்டி கொடுக்குற 5ஆம் பட ஆட்கள் இந்த மாதிரி வேலையை பண்றாங்க. யாரு? நீ உன்ன மாதிரி ஆளுதான். அப்ப நீ கேட்கிற இல்ல, நான் என்ன கேட்டேன், அங்க இருக்கிற முதல்வர் தண்ணி தர முடியாது எவ்வளவு தைரியமா சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லா கட்சியும் ஒன்றிணையுதுல, இங்க இருக்கிற முதல்வர் நீ எப்படி தண்ணி தரணும்னு சொல்லலாம்? எனக்கு இங்க இருந்து நான் மின்சாரம் உங்களுக்கு தர மாட்டேன் கர்நாடகாவுக்கு. தைரியம் இருக்கா? தைரியம்ல மின்சாரத்தை மாத்திரம் நிப்பாட்டிட்டா அவங்களுக்கு அதெல்லாம் பழைய காலம்ப்பா. அங்க இப்போ நம்ம தான் அதிகமான மின்சாரம் கொடுக்கறது. பஸ் அதிகமான மின்சாரம் என்ன மெகாவாட்? எவ்வளவு? 150 மெகாவாட்டா 200 மெகாவாட் தான். அத கூட சொல்ல தைரியம் இல்லையா? சொல்ல தைரியம் இருக்கும். அதெல்லாம் வந்து பிரச்சனை இஷ்யூன்னு வரும்போதுதான் அது வரும். இப்ப ஹைகோர்ட்ல வந்து இப்ப நடுவர் மன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1.5 இது மாதிரி நீ திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி அவன் உத்தரவு போட்டாங்க. மொத்தம் 75 டிஎம்சி தண்ணீர் நமக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும். அது வரல. அதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கு. அதன்படி அவங்க தண்ணி திறக்கணும். இயற்கையில் இப்போ மழை பெஞ்சதுனால. ரெண்டாவது, இப்போ காவேரி தண்ணி திறக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கபினி நீர்ல இருந்து தான் வருது. கபினி வந்து அதுக்கும் இதுக்கும் காவேரிக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இதில் கேரளா, வயநாடு அந்த பகுதிகளில் மழை பெஞ்சு தண்ணீர் நிறைஞ்சதுனால நமக்கு வந்திருக்கு. ஆகையினால அவங்க தண்ணீர் திறக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டமன்றம் எதுக்கு கூட்டுவாங்கயா? சட்டமன்றம் எதுக்கு கூட்டுவாங்க? நல்லது கெட்டதா கலந்து ஆலோசிச்சு. ஓகே, ஓரளவு மக்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கான். ஏற்கனவே உங்க முதலமைச்சர் வந்து உங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு அநாகரிகமா பேசி பிரச்சனை பண்ணாரு. அதோட விடலாம்ல. திருப்பி அவர் பேர் என்ன, ஐட்டா இருப்பார் உங்க இதுல, அந்த ஏதோ சீட்டெல்லாம் வித்துட்டு மினிஸ்டர் நான் கேள்விப்பட்டேன். ஏதோ சீட்டு வித்தாரு உங்க இதுலையா? பேர் தெரியல. யாதவ் அர்ஜுனா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சீட்டு அவங்க தான் சீட்டுன்னு சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்? என்ன சீட்டுன்னு சொல்லுங்க. மாமனாருடைய ஃபேமிலியில அவங்க வந்து லாட்டரி டிக்கெட் சேல் பண்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் வந்து இன்னைக்கு பேசும்போது சப்ஜெக்டை பத்தி பேசினா பரவாயில்ல. நீங்க வந்து லாட்டரி கிட்ட 9,000 கோடி வாங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி பார்த்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்க மாமனாரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. திருப்பி ஆதவர் என்ன சொல்றாரு, உங்க அப்பா இங்க காணோம், வீட்டுல இருப்பாரு, அவரை போய் கேளுங்க. இதை பேசுறதுக்காக வந்தீங்க சட்டசபையில? உங்க பிரச்சனை இல்லைங்க பாரு. அதாவது வந்து லாட்டரி டிக்கெட்டை பத்தி இவரு ரொம்ப அசிங்கமா பேசினாரு. யார் பேசினா? உதயநிதி. உதயநிதி பேசுனதுக்கு ஆதவ் அர்ஜுனுடைய மாமனார் அதை வந்து ஒன்றிய அரசுக்கு 1000 சொச்சம் கோடி கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க டாக்ஸுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி கட்சிக்கு கொடுத்தோம்னா அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லைன்னு ஒரு சட்டம் இருக்கு. நன்கொடை கொடுக்கும்போது அந்த நன்கொடை கொடுத்தாங்கல்ல, கொடுக்கும்போது ஆதவ் அர்ஜுனா எங்க இருந்தாரு? ஆதவ் அர்ஜுனா எங்க இருந்தாரு? வீட்டுக்குள்ள இருந்திருப்பாரு. இல்லைன்னா வேற ஏதாவது வெளியே பண்ணிட்டு இருப்பாரு. யாரு கூட? யாருக்கு? எந்த கட்சிக்கு வேலை செஞ்சாரு? எந்த கட்சிக்கு? திமுகவுக்கு தான் வேலை செஞ்சாரு. அப்ப கொடுக்கும்போது தெரியலையா? இங்க பாரு தம்பா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோமா? தெரியலையா? நான் கூட தான் நான் போன வாரம் நானும் கூட திமுகல தான் பயணிச்சேன். இந்த வாரம் ஃபுல்லா நான் அப்ப வந்து இவருக்கு சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்தீங்க. அங்க டிஎம்கேல கிடைக்கல, பொது தொகுதியில கிடைக்கல. இங்க பாரு, அதனால கம்மிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து மினிஸ்டர் ஒரு பதவி வந்துருச்சு, என்ன வேணா பேசலாம். என்ன வேணாலும் பேசல. நடந்ததை பேசுவாரு, நடக்க போறத பேசுவாரு, செய்யறத பேசுவாரு, செய்ய போறத பேசுவாரு. நீ நினைக்கிற மாதிரி பரவாயில்லையா? நீங்க நல்ல டயலாக் பேசுறீங்க. என்ன டயலாக்? கட்சியில என்ன சொன்னீங்களா? நல்ல டயலாக் பேசுறீங்க. சொல்றதான் செய்யறோம், செய்யறதான் சொல்றோம். அப்புறம் வேற என்ன சட்டியத்துக்கு ஒரு டயலாக் சம்பர் சொல்லுங்க பாக்கலாம். எது சட்டியத்துக்கு உங்க தலைவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு. எங்க தலைவர் எப்பயுமே டயலாக் தான். அவர் என்ன இன்னைக்கு நேத்தா டயலாக்? 20-30 வருஷமா டயலாக் பேசி. 20-30 அப்படின்னா என்னது? 20-30னா 84. சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்காருலப்பா. அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா திரைத்துறையில இருந்தவர். அதுல டயலாக் பேசி தான் அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. இப்பயும் டயலாக் தான் பேசிட்டு இருக்காரு. டயலாக் தான் பேச முடியும். அப்புறம் டயலாக் பேசாம அப்புறம் என்ன வாய் பொத்திக்கிட்டு பின்னாடி பொத்திக்கிட்டு சட்டமன்றத்துல உட்கார முடியும்? என்னடா பேசுறாரு? பாத்தீங்களா? என்ன பேச பாத்தியா? அப்புறம் சட்டமன்றத்துல அப்புறம் என்ன கிரகிக்கிறதுரா? யாரு என்ன பேசுறாங்கிறத கிரகிக்கணும். கிரகிச்சா தான் அடுத்து அதுக்கு பதில் கொடுக்க முடியும். சும்மா இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இல்ல 3 மணி நேரம் நடக்குதுன்னா 2.5 மணி நேரம் இப்படியே எங்கதான் பாக்குறாருன்னு தெரியல. இப்படியே எங்க பாக்குறாரு? அங்க ஒரு சிரிப்பு இல்ல. இங்க பாரு, பேசுறவங்க திருப்பால. அதாவது சட்டமன்றத்துல சீரியஸ் இருக்க வேண்டிய இடத்துல சிரிப்பு எப்படி வரும்? சட்டமன்றத்துல சிரிப்பு எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. எந்த இல்ல உண்மையாகவே உங்க நீர்வளத்துறை அமைச்சர் இட்டுன்னு போய் எட்டுன்னு தான் வராரா?
எது இட்டுன்னு போய் இட்டுன்னு தான் வராரு அவங்க நீர்வளத்துறை அமைச்சர். நீர்வளத்துறை அமைச்சர் இட்டுன்னு வர்றாருன்னா வட சென்னை பாசையை நீ வச்சுக்கோ. அவர் பாண்டிச்சேரிக்காரரு, அவர் ஏதோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை தவறுதலா சொல்லிட்டாருங்கிறதுக்காக இட்டுக்கிட்டு போறாருன்னா அது தமிழ் வார்த்தை தான், கூட்டிட்டு போறாருன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அவர் சொன்னது உண்மைதானே? என்ன உண்மைதானா? வீட்டுக்கு போயிட்டு அழகா முதலமைச்சர் பொத்தாப்புல ஏத்தி வண்டியில உட்கார வச்சுட்டு சட்டசபை கூட்டு வந்து இறக்கிட்டு திருப்பி ஏத்தி போய் இறக்கி விட்டுணும். அதானே அவரோட வேலை. இங்க பாரு, இதெல்லாம் நீ தேவையில்லாம பேசுறீங்க. எங்க கட்சியை பத்தியும் எங்க முதலமைச்சரை பத்தியும் எங்க பொதுச் செயலாளர்களை பத்தியும் நீங்க தவறான பரப்புரை தீ குளிச்சிருவீங்களா? தீ குளிச்சிருவீங்க. நாங்க என்ன மஸ்துடா தீ குளிப்போம்? உங்களை எல்லாம் புடிச்சு லத்தியில பட்டெக்ஸ்ல திருப்பிக்கிட்டு போட்டா அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஐயா மறந்துடக்கூடாது, 5 வருஷம் தான் நீங்க இருக்க முடியும். சரியா? 5 வருஷம் இருந்தாலும் சரி, 5 நாள் இருந்தாலும் காலம் ஃபுல்லா நிரந்தர முதலமைச்சர் சொன்ன எல்லாருமே இப்ப எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்க. அதே மாதிரிதான் ஆடக்கூடாது. ரொம்ப 5 வருஷம் டைமிங். அதுக்கப்புறம் எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. 5 வருஷம் இருந்தாலும் சரிதான், நாங்க 500 நாள் இருந்தாலும் சரிதான், இருக்கும் வரை நாங்க ஒழுக்கமாகவும் மக்களுக்கு சேவை செய்யவும் நேர்மையாகவும் தான் நாங்க இருப்போம். எங்க நேர்மையை குலைப்பதற்கு உங்களை போன்ற கைக்கூலிகள் எல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி ரீல்ஸ் எல்லாம் போட்டாலும் அதெல்லாம் நாங்க கண்டு அஞ்ச மாட்டோம். ரீல்ஸ்ல உங்களை ஜெயிக்க முடியுமா? நாங்க ரீல்ஸ்ல உங்களை ஜெயிக்க முடியுமா? நாங்க தோத்துறோம் ரீல்ஸ்ல. நாங்கெல்லாம் ரீல்ஸ் போடல. நாங்க ரீல்ஸ் போட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அதான் சொல்றேன், ரீல்ஸ்ல உங்க கட்சி அடிச்சுக்க யாருமே இல்ல. ஒரு பொய்ய கூட ரீல்ஸ்ல பார்த்து உண்மை நம்ப வைக்கிற கூட்டம் உங்க கூட்டம். கரெக்டா? அப்பா, நாங்க உண்மையை நம்புறோமோ உண்மையை நம்ப வைக்கலையோ, மக்கள் எங்களை நம்புறாங்க. மக்கள் எங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் இந்த பட்ஜெட்ல இல்லவே இல்ல. இன்னும் மக்கள் உங்களை நம்பிட்டு இருக்காங்க. நீங்க நம்புறீங்களா? யாரா சொன்னா ஒண்ணும் இல்ல என்ன இருக்கு? என்ன இல்ல? எல்லாமே இருக்கு, எல்லாமே நல்லதே இருக்கு, நல்லதே நடக்கும். இல்ல இப்ப இந்த கேமராமேன் பையனு கூட மாசம் 4000 ரூபாய் தரணும். ஏன் தரல? எது? படிச்ச பட்டதாரிகளுக்குன்னு மாசம் 1000 ரூபாய் தரணும். இவன் கேட்டுனேங்கிறான். எப்ப தருவீங்க? தருவோம். இப்ப ஏமா நீ 1000 ரூபாய் கொடுத்தாத முந்தைய அரசு அந்த 1000 ரூபாய் எப்ப கொடுத்துச்சு? 3 ஆண்டு காலம் கடந்து நான் 3.25 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி சொல்லுங்க. அதான்ப்பா 3.25 ஆண்டுக்கு பின்னாடி தான் அந்த 1000 ரூபாயே, அதுவும் எல்லா மகளிருக்கும் சொன்னவங்க. அதுக்கப்புறம் நமது ஆட்சி வந்தவுடன் முதல் கையெழுத்து 2500 யூனிட் ஃப்ரீ. இங்க பாரு, அது எதுல சொன்னோம்? சட்டமன்றத்தில் சொன்னோமா? அரசியல் மேடையில தானடா சொன்னோம். அரசியல் மேடையில சொன்னதா அரசியல் மேடையோட போயிருண்டா? இது என்ன? இதுக்கு நான் கேள்வி கேக்குறேன். இங்க பாரு, அரசியல் மேடையில பப்ளிக் மீட்டிங்ல பேசுறது எல்லாமே பொருந்தாது. பப்ளிக் மேடையில என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் நாங்க மக்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல தான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். இப்ப பொருளாதார சிக்கல் இருக்கிற காரணத்தினால அந்த 2500 ரூபாய் போட முடியல. இந்த 4000 அந்த டிப்ளமா படிச்சவங்களுக்கு 2000 இது எங்களால கொடுக்க இயலல. ரெண்டாவது, இப்போதைக்கு நாங்க கல்லூரி மாணவர்களுக்கும் நாங்க இப்ப லேப்டாப் கொடுக்க போறோம். அது அரசு பள்ளி கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியா இருந்தாலும் நாங்க லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கல்வித்துறையை பொறுத்த மட்டும் நாங்க கரகண்டு எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். கல்வி கற்றாதான் இந்த மக்கள் நல்ல முறையில வாழ்வாதாரத்தை அமைச்சுக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய நோக்கு. இந்த 5 ஆண்டு காலத்துல பாரு, கல்வி இங்க தேனாரும் பாலாரும் ஓட போகுது. கல்வி கற்றாதான் எதிர்காலம் சொல்றீங்க. சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாம எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணாம வந்துச்சு. இருடா, அவன் கல்யாணம் பண்ணாம இருக்கான ஒண்ணுமே தெரியலன்னு என்னடா பொதுப்படியா பேசுறது? படிப்பு அறிவு அந்த சம்பந்தத்தை பற்றி படிப்பு அறிவு இருக்கிறீங்க. இந்த பாரு, படிப்பு அறிவு இல்லாதவன் எவனும் எம்எல்ஏ வரல. எல்லாமே சொல்லலையா? எனக்கு தோணுச்சு மனசுல. இங்க பாருல, எல்லாமே படிச்சிருக்காங்க. எல்லாமே அவங்க அளவுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி. நான் என்ன சொல்றேன், பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாதான் படிப்பு இல்ல. காமராஜர் எத்தனாம் கிளாஸ் சொல்லி தயவு செஞ்சு அவரை ஒப்பிடாதீங்க. ஏன் அவரு கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க? வேண்டாம். அவரு கமெண்ட்ல எல்லாம் எங்களை கழுவி ஊத்த மாட்டான். ஊத்தினாலும் அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. இங்க பாரு, பெருந்தலைவர் காமராஜர் என்ன படிச்சாரு? அவரு 8ஆம் கிளாஸ் வரையும் தான் படிச்சாரு. அதே போன்று இன்றைக்கு இருக்க அமைச்சர்கள் எல்லாமே மினிமம் +2 அண்ட் கிராஜுவேட்டா தான் இருக்காங்க. யாரும் கிராஜுவேட் கம்மியாவோ +2 கம்மியாவோ இல்ல.